முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு காக்கா இருந்துச்சு. ஒரு நாள் அதுக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. அது தண்ணியை தேடிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் பறந்துகிட்டு இருந்தது. ஆனா அதுக்கு எங்கேயும் துளி தண்ணி கூட கிடைக்கல. பாவம் ஓஞ்சி போய் ஒரு பெரிய மரத்துல மேல ஒரு கிளையில போய் உட்கார்ந்துடுச்சு. திடீர்னு தூரத்துல ஒரு தோட்டத்துல ஒரு பானை வச்சிருக்கிறது அது கவனிச்சுது. அதுக்கு தோணுச்சு, அடட, அந்த பானையில எனக்கு தண்ணி கிடைக்கலாம். நான் ஏன் அந்த பானையில போய் தண்ணி இருக்கான்னு பார்க்க கூடாது? இப்படி யோசிச்சு அது பறந்து போய் அந்த பானையோட விளிம்புல உட்கார்ந்துடுச்சு. பானைக்குள்ள எட்டி பார்த்துச்சு. பானையோட அடியில கொஞ்சமா தண்ணி தேங்கி இருந்ததை பார்த்துச்சு. அது யோசிச்சது, ஐயோ ஐயோ, நான் இந்த பானையில இருந்து எப்படி தண்ணி குடிக்க முடியும்? என்னால அவ்வளவு கீழே இருக்க தண்ணிய எப்படி எட்ட முடியும்? ஏதாவது செஞ்சு தண்ணியோட அளவை அதிகரிக்க வேணும்னு அதுக்கு தோணுச்சு. என்ன செய்யலாம்னு கொஞ்ச நேரம் சிந்தனை செஞ்சது. திடீர்னு அதுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அது இங்கேயும் அங்கேயும் பார்த்துச்சு. அந்த தோட்டத்துல அதுக்கு நிறைய குட்டி குட்டியா கற்கள் கண்ணில் தென்பட்டுச்சு. ஒவ்வொரு கல்லா எடுத்துட்டு வந்து அந்த பானைக்குள்ள போட ஆரம்பிச்சிருச்சு. கல்ல போட போட அந்த பானையில தண்ணியோட அளவு மெதுவா ஏறி வர்றத அது கவனிச்சுது. இன்னும் நிறைய கற்கள் உள்ள போட்டா தண்ணியோட அளவு ஏறும்னு அதுக்கு புரிஞ்சிடுச்சு. அது ஒவ்வொன்னா தோட்டத்தில் இருக்க எல்லா கற்களையும் அந்த பானைக்குள்ள போட ஆரம்பிச்சுது. கல்ல போட போட தண்ணியோட அளவு ஏறி விளிம்பு கிட்ட வந்துடுச்சு. காக்காவால தன்னுடைய வாயை உள்ள விட்டு தண்ணி குடிக்க முடிஞ்சது. தாகத்தை தீர்த்து வயிறை ரொப்பி காக்கா சந்தோஷமா பறந்து போயிடுச்சு. எவ்வளவு புத்திசாலி இல்ல அந்த காக்கா? இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, தேவையே புது சிந்தனைகளுக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் காரணம்.